நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகின்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி நயினார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலய சடல் திருவிழாவை முன்னிட்டு கார், பேருந்து, மினி லாரி, ஜேசிபி போன்ற வாகனங்களை அலகு குத்தி இழுத்து பக்தர்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். புதுச்சேரி நயினார் மண்டபத்தில் எழுந்தருளி உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு செடல் உற்சவம் கடந்த 9ஆம் தேதி சக்தி கரகம் அழைத்து வருதல் மற்றும் பார்சாகை வார்த்தல் மற்றும் கொடி ஏற்றுதலுடன் துவங்கியது. தொடர்ந்து அருள்மிகு நாகமுத்து மாரியம்மனுக்கு கடந்த 8 நாட்களாக பல்வேறு அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பால்குட ஊர்வலம் மற்றும் முளைப்பாரி ஊர்வலங்கள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். 9ஆம் நாளான இன்று பக்தர்கள் செடல் போடும் நிகழ்வு மற்றும் தேரோட்டமும் நடைபெற்றது. இதனை ஒட்டி பக்தர்கள் காவடி செடல், அலகு குத்துதல் மற்றும் கார், பேருந்து, மினி லாரி வாகனங்களை அலகு குத்தி இழுத்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். செடல் திருவிழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் உருவப்படம் பொறிக்கப்பட்ட பேனர் மற்றும் விஜய் திரைப்பட பாடலுடன் இழுக்கப்பட்ட ஜேசிபி இயந்திரம், யமஹா RX 100 பைக்கின் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் செல்வது போன்ற அலங்காரம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தேரோட்டமானது முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயம் வரை சென்று மீண்டும் திரும்பி கோவில் பிரகாரத்தை வந்தடைந்தது. இந்த செடல் திருவிழாவில் புதுச்சேரி நயினார் மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். இருபத்தி 5க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்றம் நோக்கி விளையாட்டு வீரர்கள் பேரணி. புதுச்சேரி விளையாட்டுத் துறையில் நடைபெற்று வருவதாக கூறப்படும் முறைகேடுகள், நிர்வாக அலட்சியம் மற்றும் விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்களின் உரிமைகள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி 25க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுதேசி மில் பகுதியில் இருந்து துவங்கிய இந்த பேரணி பல்வேறு கோஷங்களை எழுப்பியபடி முக்கிய சாலைகள் வழியாக சட்டசபை நோக்கி ஊர்வலமாக சென்றது. பின்னர் சட்டசபை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள், முன்னாள் வீரர்கள் மற்றும் பல்வேறு அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்களின் நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நிர்வாகிகள், புதுச்சேரி விளையாட்டுத் துறையில் நடைபெற்று வரும் முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகத்தை அரசு உதவி செய்ய வேண்டும். 2004ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள தேசிய மற்றும் சர்வதேச
பதக்க வீரர்களுக்கான ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். பல ஆண்டுகளாக சட்டப்பூர்வமாக செயல்பட்டு வரும் விளையாட்டு சங்கங்களை நீக்கும் நடவடிக்கையை கைவிட்டு தகுதியான புதிய சங்கங்களுக்கு அரசு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் விளையாட்டுத்துறைக்கு தனி இயக்குனர் நியமித்தல், ஆண்டுதோறும் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்களுக்கு நிதி உதவியை வழங்குதல், விளையாட்டு மைதானங்கள் மற்றும் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், வீரர்களுக்கு இலவச உபகரணங்கள் மற்றும் சீருடைகளை வழங்குதல், தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான அனைத்து சலுகைகளையும் வழங்குதல் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக மாநிலம் தழுவிய தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். அமைச்சர் ஆனந்த் பிறந்தநாள் விழா. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கிய தவேக வழக்கறிஞர் சந்திரமௌலி. நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு உப்பளம் பகுதியில் உள்ள ரெயின்போ ஆதரவற்றோர் இல்ல மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவினை தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பிரமுகரும் வழக்கறிஞருமான சந்திரமௌலி அவர்கள் தனது சொந்த ஏற்பாட்டின் கீழ் முன்னின்று நடத்தினார். அமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை ஏழை எளிய மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுடன் இணைந்து பயனுள்ள வகையில் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நற்பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆர்வமுடன் பங்கேற்ற தாவிக நிர்வாகிகள் அனைவரும் உப்பளம் ரெயின்போ இல்லத்தை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சுவையான மற்றும் ஆரோக்கியமான காலை உணவுகளை அன்போடு பரிமாறினார்கள். இந்த நிகழ்வில் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பிரமுகர்களான ரகுராமன், சதீஷ், ஆரோக்கியராஜ், விக்னேஷ், சந்தோஷ், பாலாஜி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தாவேகா இளைஞர் அணியினர் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காலை உணவை பெற்றுக்கொண்ட இல்லத்து குழந்தைகள் தங்களுக்கு உணவு அளித்த நிர்வாகிகளுக்கும் பிறந்தநாள் காணும் அமைச்சர் அவர்களுக்கும் தங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். அமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு தாவேகா பிரமுகர் வழக்கறிஞர் சந்திரமௌலி செய்த இந்த நலத்திட்ட உதவி அப்பகுதி மக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பெத்துசெட்டிப்பேட்டையில் அமைந்துள்ள பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் இன்று பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மழைக்கால அங்கி, பள்ளி சீருடை மற்றும் மாணவர் பள்ளி நாட்குறிப்பேடு மற்றும் பயிற்சி ஏடுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பெத்துசெட்டிப்பேட்டையில் அமைந்துள்ள பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் இன்று பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மழைக்கால அங்கி, பள்ளி சீருடை மற்றும் மாணவர் பள்ளி நாட்குறிப்பேடு மற்றும் பயிற்சி ஏடுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் உஷா தலைமை உரையாற்றினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா மழைக்கால அங்கி, பள்ளி சீருடை, மாணவர் பள்ளி நாட்குறிப்பேடு மற்றும் பயிற்சி ஏடுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவினை தமிழ் ஆசிரியை உமா மகேஸ்வரி தொகுத்து வழங்கினார். உடற்கல்வி ஆசிரியர் நாராயணன் நன்றி உரையை வழங்கினார். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆசிரியைகள் செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள செங்குந்த மரபினர் நல சங்கத்திற்கு சொந்தமான ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் வெள்ளியை முன்னிட்டு சுவாமிக்கு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையானது ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ சரஸ்வதி என்னும் முப்பெரும் தேவிகளை திருவிளக்கில் எழுந்தருள செய்து லலிதாம்பிகையின் 1000 நாமங்களை சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை செய்வதே இந்த பூஜையின் வழிபாடாகும். இதன் மூலம் ஆயுள், ஆரோக்கியம், சகல ஐஸ்வர்யங்களும் பெற்றனர். தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த திருவிளக்கு பூஜையில் அமைச்சர் VP சிவக்கொழுந்து மற்றும் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், ஆலய கௌரவ தலைவர் சீனிவாசன், தலைவர் ஜெயராம சக்கரவர்த்தி, செயலாளர் மதுசூதனன், பொருளாளர் சுகுமாரன்,
முன்னாள் தலைவர் முரளிதரன் மற்றும் புதுவை நகர செங்குந்த இளைஞர் நல சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஏழை எளிய மக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளருமான புஷி ஆனந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட சீனிவாசன் அபார்ட்மெண்ட் அருகில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி ஒகிபர் தியாஷ் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் தொகுதி நிர்வாகி தாஸ் மற்றும் ஹரி, ருபு, விக்கி, குமார், தாசன், முரளி, குட்டி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அன்னதானத்தை வழங்கினார்கள். புதுவை காமராஜர் நகர் தொகுதி வெங்கடா நகரில் வாய்க்கால் அடைத்துக் கொண்டு தண்ணீர் சாலையில் செல்வதாக வெங்கடா நகர் அசோசியேஷனின் சார்பில் வார்டு தலைவர் சரவணனிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. புதுவை காமராஜர் நகர் தொகுதி வெங்கடா நகரில் வாய்க்கால் அடைத்துக் கொண்டு தண்ணீர் சாலையில் செல்வதாக வெங்கடா நகர் அசோசியேஷன் சார்பில் வார்டு தலைவர் சரவணனிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக அவர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு ஆட்கள் வரவழைக்கப்பட்டு இன்று வெங்கடா நகர் முழுவதும் எல் வடிவ வாய்க்கால் மற்றும் யூ வடிவ வாய்க்கால் சுத்தம் செய்யப்பட்டது. புகார் தெரிவித்த மறுநாளே நடவடிக்கை எடுத்ததற்காக வெங்கடா நகர் அசோசியேஷனின் சார்பில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். கோபி சுவாமிநாதன், சார் பேர் மிஸ்டர் ஜெயராஜ், சார் பேர் மிஸ்டர் பாலமுரளி. நாங்கள் இன்னைக்கு வெங்கடா நகர் வீதிகளில் இருக்கக்கூடிய அடைப்புகள், மெயினாக சாக்கடை அடைப்பு, எல்ட்ரெயின் ட்ரெயின், இதை பற்றி எங்கள் வார்டு மெம்பர் வெங்கடா நகர் நகர்வாசிகள் இங்கே இருக்கக்கூடிய தெருக்களில் அடிக்கடி தண்ணீர் தேங்கு. இந்த பிரச்சனையை எங்கள் வார்டு பொறுப்பாளர் திரு சரவணன் அவர்கிட்ட சொன்னோம். அவரும் எம்எல்ஏ ஆஃபீஸ்லேருந்து இன்னைக்கு ஒரு மேஜர் டிரைவ் கண்டக்ட் பண்ணாங்க. அதுபடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கக்கூடிய அடைப்புகளை இன்னைக்கு சீர் செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செகண்ட் கிராஸ் ஜங்ஷனில் இந்த
கிளீனாக ப்ராசஸை பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு 7-8 இடத்துல தண்ணி தேங்கிட்டு இருக்கு. இந்த தண்ணி தேங்குறதுனால நிறைய சுகாதார சீர்கேடுகளும் இருக்குது. அதே சமயத்துல தண்ணி நகராம இருக்கிறதுனால மழை காலத்துல மற்ற நேரத்துல எல்லாம் வந்து தண்ணி தேங்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. இதுக்காக நாங்க என்ன கேட்டுக்கிட்டோம்னா, அடிக்கடி வந்து இந்த சாளரத்தை அப்பப்போ அடைப்பு எடுக்கணும். இன்னொன்னு இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்றத கேட்டிருக்கோம். அதுக்கான நடவடிக்கை உடனே எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதனுடைய முயற்சியாக ஆரம்பிச்சிருக்காங்க. இது தொடர்ந்து நடக்கணும். இது செஞ்சு கொடுத்ததுக்கு எம்எல்ஏ ஆபீஸ், வார்டு பொறுப்பாளர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சு. தேங்க்யூ. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ரெயின்போ நகர் 4வது தெருவில் இலவச சட்ட உதவி முகாம் நடைபெற்றது. புதுவை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ரெயின்போ நகர் 4வது தெருவில் இலவச சட்ட உதவி முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார், மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், வழக்கறிஞர் அணி தலைவர் வழக்கறிஞர் ராஜபிரகாஷ் ஆகியோர் தலைமையிலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் செயலாளர் ரவி ராஜாராம், அனிதா, தொகுதியின் தலைவர் கோகுலக்கண்ணன், வார்டு தலைவர் என்ஆர் சுரேஷ், மூர்த்த ஆலோசகர் ஜெய்சங்கர் ஆகியோர் முன்னிலையிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான முதியோர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் பகுதியிலிருந்து கலந்து கொண்டனர். சட்டம் சார்ந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் எல்ஜேகே வழக்கறிஞர் அணி கோவிந்தராஜ், திருநாவுக்கரசு, இந்திரஜித், சுப்பிரமணியன், விஜயலட்சுமி, பிரமிளா, உதயசூர்யா ஆகியோர் கலந்து கொண்டு மக்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார்கள். நான் இருக்கிறேன் இல்லை, நமக்கு பல வேலைகள் இருக்கும். பாண்டிச்சேரியோடைய வளர்ச்சிக்காக பல நாட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. அதே மாதிரியே பாண்டிச்சேரியில் என்னோட தொகுதியில் என்னென்னலாம் புதுசாக எடுத்துகிட்டு வர முடியும், அதுக்காக மற்ற மாநிலங்களில் போயிட்டு எதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக மற்ற முயற்சியிலையும் அவர் முயற்சி இருக்கிற நேரத்துலையும் இங்கே நம்ம தொகுதியில் என்னென்னலாம் தேவைகள் இருக்கோ அதையும் பூர்த்தி செய்யணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இங்கே அதுக்கு உண்டான விஷயத்தையும் தனிப்பட்ட முறையில் நடந்துட்டு இருக்கு. ஏன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளில் இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. எம்எல்ஏவோடு நடக்கலாம், ஆனால் எம்எல்ஏ மற்ற வேலையில் நம்ம தொகுதியோட வளர்ச்சிக்காக மற்ற வேலையில் இருக்கிற நேரத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் விடாதீங்க, ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அவங்களுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான ப்ரோக்ராம் நீங்கள் நடத்துங்க அப்படின்றதுக்காக யாரையும் பார்க்காம மற்றவங்களோட தலைமையில் நடத்துறதுக்கு அவர் எப்பவுமே ஒரு முன்முயற்சியும் அவருடைய ஆதரவும் எப்பவுமே இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாருமே நம்மளுடைய காமராஜ் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினருக்கு நம்ம எப்பவுமே நன்றியை செலுத்தணும் நம்ம சார்பாக. அதுக்கு அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கப்புறம் மேலும் மேலும் இன்னும் நிறைய ப்ரோக்ராம், இன்னும் நிறைய முயற்சிகள் இந்த மாதிரி நம்மளோட ஜோஸ் சார்லஸ் தலைமையில் இன்னும் நடக்கும். இது எல்லாமே நீங்கள் வருகின்ற நாட்களையும் காலத்திலையும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. வாய்ப்பு இந்த இடத்துல கொடுத்து எனக்கு பேச கொடுத்த இந்த அட்வொகேட் டீமுக்கும் மற்றும் இதுக்காக உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்கும் உரிய நமது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்றைய தினம் வழக்கறிஞரின் சார்பாக இன்று இலவச சட்ட உதவி முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு வருகை புரிந்துள்ள நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு ரிச்சர்ட் அவர்களுக்கும் மற்றும் கட்சியின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 4வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது.
ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 4வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள சாய் கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் 2019, 23, 2020, 24 மற்றும் 2022, 24 கல்வி ஆண்டுகளை சேர்ந்த மாணவர்களுக்கு முதுநிலை மற்றும் இளம் நிலை பொறியியல் துறையில் பட்டங்கள் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கு கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன், கல்லூரியின் நிறுவனர் ராதா ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கி குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து பட்டமளிப்பு விழாவை துவக்கி வைத்தார்கள். நிர்வாக இயக்குனர் AR ராஜீவ் கிருஷ்ணா, செயல் இயக்குனர் மௌஷ்மி ராஜீவ் கிருஷ்ணா, முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா மற்றும் கல்வி குழுமத்தின் பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய அரசின் நிதி அமைச்சரகத்தின் வருவாய்த்துறையின் கீழ் செயல்படும் வருமான வரித்துறையின் ஆணையர் நந்தகுமார் IRS கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்களுக்கு முதுநிலை மற்றும் இளநிலை பொறியியல் பட்டங்களை வழங்கி வாழ்த்தி பேசினார். அவர் பேசும்பொழுது, மாணவர்கள் பட்டம் பெறுவது ஒரு முடிவல்ல, புதிய பொறுப்பின் துவக்கம். மாணவர்கள் தங்களது திறமைகளை தொடர்ந்து மேம்படுத்தி வளர்ந்து வரும் தொழில்நுட்ப உலகின் தேவைகளுக்கு ஏற்ப தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வி, கடின உழைப்பு, ஒழுக்கம் மற்றும் உறுதியான மனப்பாங்கு ஆகியவையே வெற்றிகரமான எதிர்காலத்தின் அடித்தளமாகும். மேலும் இளைஞர்கள் சமூக முன்னேற்றத்திற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிக்க வேண்டும் என்று பேசினார். இந்த விழாவில் பொறியியல் மற்றும் மேலாண்மை துறைகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. மேலும் கல்லூரியின் கல்வி சிறப்பை எடுத்து காட்டும் வகையில் ஒரு மாணவர் தங்கப்பதக்கம் பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்ததுடன் 18 மாணவர்கள் பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் சாதனை படைத்துள்ளனர். தொடர்ந்து கல்லூரி முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவநேயன் ஆண்டறிக்கையை சமர்ப்பித்து, கடந்த கல்வியாண்டில் மாணவர்கள் கல்வி, ஆராய்ச்சி, விளையாட்டு, வேலைவாய்ப்பு மற்றும் பல்வேறு இணை பாடத்திட்ட செயல்பாடுகளில் பெற்ற சாதனைகளை விளக்கினார். கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் ஜெயராமன் பட்டதாரிகளுக்கான உறுதிமொழியை வாசிக்க அனைத்து பட்டதாரிகளும் அதனை ஒருமித்த குரலில் ஏற்று உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் ஆண்டு அறிக்கை தொடர்பான விளக்க காட்சியும் திரையிடப்பட்டது. இயந்திரவியல் துறையின் தலைவர் டாக்டர் மகிமை ராஜ் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து நன்றி உரையை வழங்கினார். பட்டமளிப்பு விழாவை தொடர்ந்து அலுமினி மீட் 2026 நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர் கலந்து கொண்டு தங்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப சூழ்நிலை குறித்து பேசினார்கள். தங்களது கல்லூரி நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை உயிர் மருத்துவ பொறியியல் துறை தலைவர் பாலாஜி ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டார். I need to at least get up at 5:30. So my wife was asking, why so much that you're taking yourself pains to go and attend this graduation? I said, I have a purpose. எனக்கு காரணம் இருக்கு. அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு வரப்ப நீங்க முன்னாடி குட்டி பசங்களெல்லாம் கையை பிடிச்சு கூடி இல்லைன்னா அந்த பசங்களுக்கு இந்த ஸ்கூல் போய் சேர்றது கொஞ்சம் செக்யூர்டா இருக்காதுன்றதுக்காக கையை பிடிக்கிறத you feel. Yes, students and my dear parents, good morning to all of you. I am really proud to be here before you to address the convocation address. You have come to our college with a lot of Now we are privileged.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா. நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well equipped laboratories. மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. ஆத்துவாய்க்கால்பேட்டில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்தார் எம்எல்ஏ ரவிக்குமார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் செயலர் ரவி பிரகாஷ் IAS, இயக்குனர் சத்தியமூர்த்தி, குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி, அங்கன்வாடி ஊழியர்கள், அங்கன்வாடி உதவியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கிராம பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுப்பிக்கப்பட்ட இந்த அங்கன்வாடி மையத்தின் மூலம் அப்பகுதியை சேர்ந்த குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் மேலும் தரமாகவும் பயனுள்ளதாகவும் அமையும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த புதிய வசதி குழந்தைகளின் ஆரம்ப கல்வி, ஊட்டச்சத்து மற்றும் தாய் சேய் நல சேவைகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்று நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது. ஒட்டம்பாளையம் ஸ்ரீ ஏழை முத்துமாரியம்மன் ஆலய 35ஆம் ஆண்டு செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை கொம்யூனுக்கு உட்பட்ட ஒட்டம்பாளையத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 35ஆம் ஆண்டு செடல் திருவிழா பக்தி பரவசத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவை ஒட்டி கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து மதியம் அம்மனுக்கு பார் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், இரவில் காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. அந்நாளன்று சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகளும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற செடல் தரித்தல் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்தில் அம்மன் வீதி உலா பக்தர்களின் பக்தி முழக்கத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் ஆலயம் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், ஆலய நிர்வாகிகள், கிராம மக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஒட்டம்பாளையம் ஆலய நிர்வாகிகள், கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர்.
சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் மதிய உணவு தரத்தை ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்து சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை உறுதி செய்து மாணவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கத்தில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் பொழுது மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் நேரடியாக பார்வையிட்டதுடன் அதன் தரத்தை உறுதி செய்வதற்காக உணவையும் சுவைத்து பார்த்தார். மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம், ஊட்டச்சத்து மற்றும் உணவு தயாரிப்பு முறைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மதிய உணவில் பயன்படுத்தப்படும் அரிசி, காய்கறிகள், முட்டைகள் உள்ளிட்ட பொருட்கள் தரமானவையா என்பதையும் ஆய்வு செய்து உறுதி செய்தார். மாணவர்களின் நலன் மற்றும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திடீர் ஆய்வு பள்ளி நிர்வாகம் மற்றும் மாணவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இதேபோன்று வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்து அவ்வப்பொழுது தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு கண்காணிக்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தெரிவித்தார். தமிழ்நாடு கறிக்கோழி உற்பத்தி நிறுவனங்களின் புதிய முடிவிற்கு புதுச்சேரி வியாபாரிகள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் கால வரையற்ற கடை அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் உள்ள முத்துக்குமரன் அரங்கத்தில் புதுச்சேரி அனைத்து கறி கோழி மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு புதுச்சேரி கறி கோழி மொத்த வியாபாரிகளின் சங்க தலைவர் பன்னீர்செல்வம் தலைமை தாங்கினார். செயலாளர் ரமேஷ், பொருளாளர் திருச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கறி கோழி உற்பத்தி நிறுவனங்கள் திடீரென்று எடுத்துள்ள ஒருதலை பட்சமான முடிவிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி கறி கோழி மொத்த வியாபாரிகளின் சங்க தலைவர் பன்னீர்செல்வம், வழக்கமாக கோழிகளை பண்ணையிலிருந்து விற்பனைக்கு ஏற்றுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்பாகவே தீவினம் கொடுப்பது நிறுத்தப்பட வேண்டும் என்பது உலகளாவிய நடைமுறையாகும். ஆனால் தற்பொழுது உற்பத்தி நிறுவனங்கள் கோழிகளை ஏற்றும் வரை தீவினம் கொடுப்பதை நிறுத்தக்கூடாது என்ற புதிய முடிவை எடுத்துள்ளன. இந்த திடீர் மாற்றத்தால் கோழிகளின் எடை தற்காலிகமாக அதிகரித்து உற்பத்தி நிறுவனங்களுக்கு பல கோடி ரூபாய் கூடுதல் லாபம் கிடைப்பதாகவும் இதனால் வியாபாரிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினார்கள். மேலும் அதிக தீவினம் உண்பதால் கோழிகளின் குடல் வெடித்து மலம் வெளியேறி இறைச்சியின் தரம் பாதிக்கப்படுவதோடு கோழி கழிவுகள் காற்றில் பரவி பொதுமக்களுக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் கடுமையான சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துகின்றது என்றும், சுத்தம் செய்யும் தொழிலாளர்களுக்கு தோல் நோய்கள் பரவும் அபாயம் ஏற்படுவதாகவும், அந்த கோழிக்கறியை உண்ணும் நுகர்வோர்களும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்படும். எனவே புதுச்சேரி அரசு உடனடியாக தலையிட்டு பழைய தீவின கட்டுப்பாட்டு நடைமுறைகளை அமுல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் தமிழக வியாபாரிகளுடன் இணைந்து கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்தனர். அரசூர் ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலயத்தில் காத்தவராயனுக்கு கும்பம் படைத்தல் விழா. எம்எல்ஏக்கள் கார்த்திகேயன், ரவிக்குமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட அரசூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலயத்தின் 21ஆம் ஆண்டு திருவிழா பக்தி பரவசத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த விழாவை ஒட்டி கடந்த திங்கட்கிழமை பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று மதியம் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் இரவு காத்தவராயனுக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பின்னர் மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் மற்றும் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செலுத்தப்பட்டது.
ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் அரசூர், குளத்துமேடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர்கள், செயலாளர், பொருளாளர், விழா குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசூர், குளத்துமேடு கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். மங்களம் தொகுதி ஆனந்தபுரம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் கறவை பசு மானிய திட்டம் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறையின் சார்பில் 50% மானியத்தில் கறவை பசு வழங்கும் திட்டம் தொடர்பான விவசாயிகள் விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆனந்தபுரம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தலின் ஆலோசனையின் பெயரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 50% மானியத்தில் கறவை பசு பெறுவதற்கான தகுதிகள், நடைமுறைகள் மற்றும் திட்டத்தின் பயன்கள் குறித்து விவசாயிகளுக்கு விரிவாக விளக்கமளிக்கப்பட்டது. தமிழக பகுதிகளில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் உள்ள பகுதிகளில் இருந்து கறவை பசுக்களை வாங்க வேண்டும் என்றும், வாங்கப்பட்ட பசுக்களின் பாலை கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் வழங்கி பால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஒரு கறவை பசுவின் மொத்த மதிப்பு ரூபாய் 50,000 எனவும், கறவை பசு வாங்கிய பிறகு தகுதியான விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 25,000 மானிய தொகை நேரடியாக செலுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் விளக்கினர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட பால் உற்பத்தியாளர்கள் பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும், பணமாக மானியம் வழங்குவதற்கு பதிலாக மானிய விலையில் கால்நடை தீவினம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இந்த கூட்டத்தில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறையின் இணை இயக்குனர் டாக்டர் குமரவேல், கால்நடை மருத்துவர் டாக்டர் மோகன், பாண்லே துணை மேலாளர் டாக்டர் சரண்யா, பாண்லே கால்நடை மருத்துவ அதிகாரி டாக்டர் விஜயலட்சுமி, வெங்கடேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் ஆனந்தபுரம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் பாலமுருகன், சங்க இயக்குநர்கள் மற்றும் ஏராளமான பால் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் பதிவு செய்தனர். வில்லியனூர் திருவள்ளுவர் நகர் ஸ்ரீ சக்தீஸ்வரி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் திருவள்ளுவர் நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தீஸ்வரி மாரியம்மன் ஆலயத்தின் ஆடி மாத திருவிழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது. இதில் காலை அம்மனுக்கு பால்குட ஊர்வலமும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்று ஆலயம் வந்தடைந்தது. அம்மனுக்கு சாகை வார்த்தல் படைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை கிராம மக்களின் ஊரணி பொங்கலிட்டு சோடச மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இரவு உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் மேல தாளங்கள் முழங்க உட்பிரகாரம் வலம் வந்து ராஜமாளிகா அர்ச்சனைகள் செய்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.